கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தெய்வநாயகர கர்த்தர் என்னை எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஒரு சாட்சியாக உங்களுக்கு சொல்லும்படியாக அன்போடு சகோதரர்கள் அழைத்தார்கள். என்னோட பேர் கார்த்திக். நான் ஒரு இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவன். என்னோடய ஊர் அன்னம்பேடு கிராமம். அங்கே தான் நான் வசிக்கிறேன். நான் 10ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருக்கேன். இந்த பட்டாபுரம் மைசனிங் ஸ்கூலில் தான் நான் 10th முடித்தேன். 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஐடிஐ பூந்தமல்லின்ற இடத்துல நான் ஐடிஐ பண்ணேன். ஐடிஐ பண்ணும்போது நான் 10த்லேயும் படித்தேன். பட் எனக்கு படிப்பு சுத்தமாக வராதனால பார்த்தீங்கன்னா ஐடிஐ சேர்த்து விட்டாங்க எங்கள் வீட்டில். ஐடிஐ சொன்னால் அப்போ அந்த பஸ்ஸு கரெக்டாக இந்த பட்டாரம்லேருந்து கிளம்பும்போது ஒரு டெய்லர் ஷாப் ஒன்று இருக்கும். அந்த ஷாப் மட்டும் நான் உட்காந்துட்டு இருப்பேன். அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வேகமாக வரும்போது ஓடி போய் ஃபுட்பால் ஏறுவேன். சப்போஸ் பஸ் எல்லாம் பிடிக்க முடியாமல் விட்டுட்டுனா அன்றைக்கி அந்த டெய்லர் ஷாப்லேயே இருந்துடுவேன். அந்த மாதிரி நான் நடு நாட்கள் ஐடிஐ போகாமல் கட்டடிச்சுட்டு அந்த டெய்லர் ஷாப்லேயே உட்காருவேன். ஒரு டைம் நல்ல இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா சீசன் டைமு. அப்போ நான் அப்படியே மிஷினில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சிங் அந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்டது ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பிக்கும் போது அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினோடனே கரெக்டாக எக்ஸாம் வரும்போது அந்த சீசன் டைம் வந்துட்டோடனே அந்த டெய்லர் சொல்கிறாரு, இல்லை கார்த்திக் நீ போகாத, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் லீவ் போட்டுரு இன்றைக்கி அப்படின்னுவார். இப்போ நீ வேகமாக போய் பஸ்ஸு ஃபுட்பால் ஏற முடியல என்ன பண்ணுவேன், லீவ் போட்டுருல, அது மாதிரி நீ லீவ் போட்டுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார். சரி நானும் நான் அதே இருந்தேன். பார்த்தா கடைசி எக்ஸாமே வந்துச்சு. எக்ஸாம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணதில் பார்த்தா 80% மார்க் எடுத்தேன். பட் எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்டதுக்கு படித்தேன். நான் எலக்ட்ரிஷியன் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சரி நான் டெய்லரிங் ஃபீல்டில் போனோன்னே நான் யோசிச்சு பார்த்தேன். சரி ஓகே, இந்த ஃபீல்டு ஓரளவுக்கு நல்லா மேன்மையாக இருக்குது, ட்ரெஸ் அழுக்காகாது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அந்த ஃபீல்டில் இருந்தேன். சரி அந்த ஷாப்லேருந்து வேறு ஒரு ஷாப்புக்கு மாறி போனேன். சரி இந்த கடை வேணாம், வேறு இடத்துல பார்க்கலான்னு சொல்லி வேறு ஒரு கடைக்கு போனேன். அந்த கடையில் இருந்தபோது என்னோடய படித்த நண்பர்கள் என்னோட கூட சாவகாசம் வச்சுட்டு அவன் வேறு கிளாஸு, நான் வேறு கிளாஸு. ஆனால் என்ன பேச வரும், நான் எப்போ இருக்கேன்னு சொல்லி நான் இவனை புதுசாக இருக்கானே என்கிட்ட பேசுகிறானேன்னு சொல்லி சரி அவனோட டச் பண்ணி நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அவன் கூட நண்பனாக பழகினேன். அவனை எப்போ இன்னொரு கிறிஸ்துவ ஒரு பையன் ஒருத்தன், 3 பேராக சேர்த்து என் கூட பேசிகிட்டே இருப்பாங்க. நானும் பேசிட்டு அவ கூட இருந்தேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கோ, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நீ என்னோட தெய்வத்தை ஏற்றுக்கோ, என்னோட தெய்வம் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். சரி என்ன பண்ண, ஒரு டைம் அவங்க என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ என்னோட கோயிலுக்கு வா, அதுக்கப்புறம் நான் அவங்க சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லி அவங்களோட கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த சகோதரர் ஏற்றுக்கொண்டு என் கூட வந்தார். ஒரு பிரசித்தியான கோயில் ஒன்று, அந்த மலை பகுதி, அந்த கோயிலுக்கு அவர் கூப்பிட்டு போனேன். அவர் வந்தார். எல்லா கோயிலுக்குள்ளார மட்டும் வரல, மற்றபடி எல்லா இடத்துல நான் வெளியில் இருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்னாரு. அவர் சொல்லிட்டார். அதே மாதிரி அப்போ என்ன பண்ணேன், நான் அதே மாதிரி இங்கே வந்துட்டேன் அந்த கோயில் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் கமிங் சண்டே என்னை கூப்பிட்றாரு. இந்த மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறது என்னென்னா, நான் போகல, அவளை ஏமாற்றிட்டு எனக்கு அங்கே தான் ஒர்க் இருக்குது, இங்கே ஒர்க் இருக்குன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷாப்பில் விட்டுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஷாப் பிரிஸ்கிலா டெய்லர்னு சொல்லி ஒரு டெய்லர் ஷாப்புக்கு நான் ஒர்க் பண்ண போயிருந்தேன். அப்போ அந்த ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பக்கா ஒரு கிறிஸ்தவ சகோதரர் அவர். சரி அவர் இடத்துல போய் நான் ஒர்க் பண்ணும்போது அவர் ஆண்டவரை பற்றி சொல்லுவார். இருந்தாலும் நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துப்பேன். என்ன எல்லாம் தெய்வம் ஒன்று தான். அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு சம்டைம் நான் பண்ணேன், தெய்வமே இல்லை என்று சொல்லி ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன். அதுக்கப்புறம் அந்த சகோதரர் நடந்துக்கிற விதங்களை நான் பார்த்தேன். அது எப்படி பார்த்தோன்னா, இப்போ ஒரு 110 ரூபாய்க்கு நான் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி அந்த 110 ரூபா கரெக்டாக எடுத்து கொடுத்துருவார். அது ஒரு உண்மையை பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் ஓனரு, நான் தொழிலாளி. அப்புறம் அவர்கிட்ட வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவருக்கு ஒரு வாக்குவாதம் ஆச்சுன்னா, அப்போ நான் மனசு கஷ்டத்தில் கம்மி வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் அன்றைக்கி ஈவினிங் போய்ட்டு ஒரு தெய்வ சமூகத்துலேருந்து அழுது ஜோம் பண்ணி அந்த ஒரு இந்த மாதிரி என்னோட தொழில் நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். அதுக்கடுத்த நாள் என்கிட்ட காலையில் வந்தோடனே சாரி கேட்பார், வா தம்பி இது மாதிரி தெரியாமல் சொல்லிட்டோமா, மன்னிச்சுக்குப்பான்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு மனுஷன் தோணப்பட்டது. ஏன்னா அவர் வயசில் பெரியவர், ரெண்டாவது இல்லாமல் ஒரு கடைக்கு ஓனர் அவர், நான் தொழிலாளி, நான் இல்லைன்னா இன்னொரு தொழிலாளி வச்சு வேலை செய்யலாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவார், மன்னிப்பு கேட்பார். எந்த ஒரு முதலாளியும் தொழிலாளிகிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. இது எனக்கு ஒரு ஆச்சரியமான அனுபவமாக தோணுச்சு. சரி என்னடா அது, நான் இது இவர் இப்படி சொல்கிறாரு, என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். சரி இவர் சொல்லுவார், இது மாதிரி ஆண்டவரை பற்றி சொல்லுவார், சரி சர்ச்சைக்கு போப்பான்னு சொல்லுவார். சரி ஒரு டைம் நான் சர்ச்சைக்கு தான் போய் பார்ப்போமே, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி தேவாலயத்துக்கு கடந்து போனேன். அங்கே போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பாக பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். சரி அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஆண்டவர் என்ன பண்ண கொஞ்சம் அப்படியே சர்ச்சைக்கு போவேன். சர்ச்சைக்கு போய் சார் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்தோன்னா ஞானஸ்தானத்தையும் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, சரி ஊழியத்தின் பாதையில் கடந்து போகலாம்
இது மாதிரி அப்போ வந்து நான் அதான் நார்மல் டெய்லர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி இந்த ஊழியம் சொல்கிறாங்களே, ஊழியம் செய்யணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணேன், மலை பிரதேசத்துக்கு வந்து ஊழியத்துக்கு போனேன். அப்போ அதில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் மட்டும் தான் சின்ன பையன். மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஸ்ட் ஆஃபீஸரு, எல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்க, எல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க. அப்புறம் மலைப்பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு இல்லாத மக்கள். அவங்க மத்தியில் வந்து இவங்க ஊழியம் செய்ய முடியாது போவாங்க, ப்ரொஜெக்ட் போட்டு படம் காட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு இருப்பேன். எனக்கு காலையிலேருந்து அவங்க கூட போய் தூக்குறது எடுக்கிறது இன்னொரு ஒர்க் தான் பண்ணுவேன். பண்ணிட்டு ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு ஒரு சகோதரர் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் சாட்சி சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சாராயம் எடுத்துட்டு இருந்தேன், என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஆண்டவர் என்ன இப்போ என்னை மாற்றி நீ வந்து கெஸ்ட் ஆஃபீஸராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி நான் எனக்கு சுத்தமாக படிப்பே வராது, எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, என் வாழ்க்கை நான் ஜீரோ. ஆனால் எனக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த எவரெஸ்ட் சிகரம் இருக்குல்ல, அது வரைக்கும் நான் கொண்டு போய் வச்சிருக்காரு, அதெல்லாம் நான் போனான்னு தெரியாது, இப்போ நான் ஃப்ளைட்டில் போகிறேன், ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அது ஒரு மனுஷன் வந்து இது மாதிரி போதை வசத்துக்குள்ள அடிமையாக இருந்து இப்படி ஒரு மாற்றம் வருமா? ஏன் வந்து இந்த கிராமத்து மக்கள் இவங்க ஏமாத்துறாங்க? அப்படி ஏமாற்றி ஆண்டவரை பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு யார் இது பண்ணுது? ஏன் இந்த மக்களை இப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி வந்து நான் என்ன பண்ணேன், அதில் நானும் ஜெபம் பண்ணுறேன். என்னன்னு சொல்லி, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் நானும் வச்சுதான், எனக்கு எதுவும் படிக்கவும் தெரியாது, நான் படித்தது எலக்ட்ரிஷியன் கோர்ஸ், பட் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் நான் இது சாதாரணமாக தான் இருக்குன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நான் எப்பவுமே நார்மலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி அங்கே ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் பண்ண ஒரு எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் வந்து ட்ரை பண்ணி அதில் போனேன். அதில் போயிட்டு நான் பண்ணேன், நான் எந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணாலும் அதில் முதன்மையாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பேன். அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டிஸு. ஆனால் நான் இப்போ 10 பேர் ஒர்க் பண்ணால் நான் ஸ்பெஷலாக தெரியணும், அந்த மாதிரி நான் ஒரு ஆசைப்படுவேன். அது மாதிரி அந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் நான் தனியாக தெரியணும். அதான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த ஆண்டவரை பற்றி நல்லா எடுத்துக்கினா சண்டே என்ன கம்பல்சரி நான் ஜாப்புக்கு போகவே மாட்டேன். நான் வந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு தான் போகணும்னு நினைப்பேன். அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணேன், எனக்கு சண்டே ஸ்லாப் சொல்லுங்க, நான் சொல்ல வர மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி உண்மையாக ஓடிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதாவது ரைமண்ட்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு வேலை ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால் ஜாப் போட்டு நின்றுட்டேன். இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தேன்னா சரி என்ன பண்ணாங்க, நான் அப்ளை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5 இன்டர்வியூ இருக்கும். எனக்கு சுத்தமாக படிக்க தெரியாது, பேசவும் சரியாக தெரியாது, ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல சென்னையில் ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ வச்சு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து வந்து இன்டர்வியூ வச்சு அட்டன் கேட்குறாரு. ஓடி சார் நார்மலாக வந்து பேசுகிறாங்க இங்கிலீஷில். எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. அவங்கள்ட்ட நார்மலாக சொல்கிறேன் சரி இதுன்னு சொல்லி. சரி ஓகே, அங்கே ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பெங்களூரில் ஒரு இன்டர்வியூ போட்டுருந்தாங்க. பெங்களூரில் இன்டர்வியூ பாஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் பாஸ் ஆகிட்டு அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் பண்ணேன் திருப்பி சென்னைக்கு போட்டாங்க. சென்னைக்கு போட்டு 2 டேஸோட இல்லை, அங்கேயும் நான் திருப்பி பெங்களூரே போட்டாங்க. எனக்கு லாங்குவேஜ் தமிழை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. நான் படித்தது வெறும் இந்த பட்டாபுரம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான். என் கூட சேர்ந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிற நிறைய பேர் பசங்களாக இருக்காங்க. பட் ஆனாலும் இவங்க மத்தியில் வந்து நான் வந்து வெளியூரில் போய் வேலை செய்கிறேன்னு சொல்லி எனக்கு அந்த பெங்களூர்ன்றது ஒரு பெரிய ஊராக தெரிஞ்சிச்சு. அந்த ஊரில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து நான் அதே கம்பெனிலே எனக்கு வந்து நல்லா நான் என்னோட ஒர்க்கை பார்த்து எனக்கு போஸ்டிங் கொடுத்து இன்றைக்கி வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கேன். இருக்குன்னா இப்போ நான் இந்த சவுத் ஃபுல்லாகவே நான் தான் ஹெட்டாக இருக்கேன். சவுத்து கேரளா, கோயம்புத்தூர், திருச்சிக்கு எல்லாத்துக்கும் நான் தான் ஹெட்டாக இருக்கேன். இங்கே நான் வந்து அன்றைய தினத்தில் இந்த தண்டர் ஸ்கூலில் படிக்கும்போது நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரௌசர் நார்மல் ஷர்ட் தான் போடுவேன். ஆனால் நான் இன்றைக்கி இப்போ என்னோடய ஆஃபீஸில் நான் வேர் பண்ணுற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 கொடுத்து எனக்கு ட்ரெஸ் தராங்க ஒரு வருஷத்துக்கு. அந்தளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நல்ல ஒரு உயரத்தில் இருந்து கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. நான் தங்குற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் தான் தங்குவேன். அந்த மாதிரி எனக்கு கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுது. ஆனால் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத என்ன ஆண்டவர் வந்து நான் அதான் இந்த மலை பகுதியில் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆண்டவர் அங்கே கூட்டு போய் வச்சாரு, ஆண்டவர் என்னை இங்கே வச்சு நிற்க வச்சுக்கிறாருன்னு. அது என் வாழ்க்கையில் அந்த ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும்போது அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நான் தங்குற ரூமில் ஒரு சின்ன குட்டியாக ஒரு இது இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கும். எங்கே ஏசி இருக்குன்னே தெரியாது, ஒரு பட்டன் தட்டினா ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அந்த மாதிரி ரொம்ப ராயலாக இருக்கும் ரூமு, எல்லாமே பாத்தில் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுமாதிரி வந்து 3 ஃபுட் இருக்கும் அங்கே. எப்படின்னா இந்தியன் ஒன்று இருக்கும், நார்த் இந்தியன் ஒன்று இருக்கும், சவுத் இந்தியன் ஒன்று இருக்கும். 3 ஃபுட் இருக்கும். நம்ம எது வேணாலும் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் எடுத்து வந்து வச்சுருவாங்க. அதாவது எதற்குமே பிரோஜனம் இல்லாத என் வாழ்க்கையில் வந்து அன்றைய தினத்தில் நான் யோசித்தேன். அந்த ஹோட்டலில் இருந்து அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு கை கட்டி நின்று சொன்னேன், ஆண்டவரே நான் வந்து தகுதி இல்லாதவன், ஆண்டவரே நான் எதுக்குமே பிரோஜனம் இல்லாதவன், ஆனால் ஆண்டவரை நான் இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னோட குடும்பத்தில் பார்த்தா நான் எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவ அறியாத ஒரு குடும்பம். நான் மட்டும்தான் முதல்ல இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன். மற்றபடி வந்து என் குடும்பத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு ஏற்றுக்கொண்டதுனால அநேக நன்மைகள் என் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறேன். நல்ல வீடு வாசல், நல்ல இடம், நல்ல மனைவி, நல்ல எல்லாமே ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இன்றைக்கு இதை வந்து பார்த்து கொண்டிருக்கிற எந்த சகோதரனாலும் சகோதரனாலும் சொல்கிறேன் பாருங்க, அன்றைய தினத்தில் நான் இயேசு வந்து அதிகமாக வந்து அலட்சியம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாது, ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லி
ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன். ஆனால் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் செய்த நன்மைகள் கொஞ்சம் நஞ்சமானது கிடையாது. ஏன்னா படிக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு 4 லாங்குவேஜ் வந்து 5 லாங்குவேஜ் எனக்கு பேச தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெங்களூரில் இருக்கும்போது கன்னடா கற்றுக்கினேன். அதேத்துலேயே இது இந்தியம் கற்றுக்கினேன். எனக்கு அதாவது மண்டே வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதாவது யூஎஸ் வந்து பேசுவாங்க. அப்புறம் ஹைதராபாத், டெல்லி, கல்கட்டா, மும்பை எல்லாத்துலேயும் இப்போ நான் எப்படி ஹெட்டாக இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் ஹெட்டாக இருப்பாங்க. எல்லாமே கால் மீட்டிங் நடக்கும் மண்டே. அதில் நான் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இந்த தண்டர் ஸ்கூலில் படித்தவன். எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 5 லாங்குவேஜ் பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு. ஒரு பெரிய நல்ல ஒரு பதவி வச்சிருக்காரு. ஏன் இதை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல வரேன்னு கேட்டால், என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவரை வந்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். என்னை போல இருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் வந்து இன்றைய தினத்தில் மது போதையிலும் அநேக கெட்ட பழக்கத்தில் விழுந்து வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் வந்து இந்த ஆண்டவர் வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு. நான் சில முட்டாள்தனமான காரியெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இந்த தென்னை மரம் ஏறுறதுல நல்லா ஏறுவேன். அப்போ ஒரு தென்னை மரம் ஏறினா வந்து அந்த காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மரம் ஏறினா 25 ருபீஸ் வந்து காசு தருவாங்க. அப்போ நான் வந்து மரம் ஏறி அந்த இலையெல்லாம் பறித்து கொடுத்தா ஒரு 25 ருபீஸ் காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சின்ன பையனாக இருக்க சொல்ல. அப்போ ஒரு முறை ஏறிட்டு தென்னை மரத்தில் ஏறிட்டு கொலையை கட் பண்ணிவிட்டு அந்த கயிறை கட்டிட்டு ஒரு கயிறை வந்து இடுப்பில் கட்டிட்டேன், ஒன்று கொலையில் கட்டிட்டேன். அந்த கொலையில் கட்டிட்டு கொலையை வெட்டி விட்டு அது ஒரு வெயிட் எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? அந்த மரத்தோட ஹைட் எவ்வளோ தெரியுமா? அந்த கொலையை ஃபோர்ஸாக கீழே போகும்போது எண்ணெய் இழுத்து வந்து கீழே போட்டுரும். அதோடய அவனோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த தருணத்துலேயும் பார்த்தா அந்த கயிறு கீழே போகும்போது அந்த மட்டியில் சுற்றிட்டு அதனால் நான் யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தில் உயிரோட வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் நான் வேலை செஞ்சு கொண்டு இருந்தவன். என் தாயை தகப்பனும் படிக்கலை, நானும் படிக்கலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா படிக்காத எனக்கு ஒன்றுமே தெரியாதான் சொல்கிறாரு. எதற்குமே பிரயோஜனம் இல்லாத அற்பமும் குப்பையுமா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கொள்ளதான் சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து என் வாழ்க்கையில் வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லை என்ன தெரிஞ்சுக்கொண்டு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து பேர் சொல்கிற அளவுக்கு எங்கள் ஊர்லேயும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட படித்தவங்க எல்லாமே இன்றைக்கி நான் தான் முதல்ல இருக்கிறேன். எல்லாம் ஏதாவது என்னோட லீடராக இருந்தவங்க, இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க எல்லாமே இப்போ நான் பார்ப்பேன். என்னோட ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மாதிரி ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு. நிச்சயமாக சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தெய்வம். என் வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சு கொண்டது. நான் எத்தனையோ இடத்துல போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். தெய்வங்களே இல்லை என்று சொல்லி நான் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க மத்தியில் வந்து ஆண்டவர் வந்து உயரத்தில் வச்சிருக்கிறாரு. நானே உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறேன். இந்த பார்க்க எல்லாருமே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும்னு சொல்லி என்னோட வாஞ்சை ஏற்றுக்கொள்ளுங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த டீமை கர்த்தருக்காக ஆசீர்வதிக்கணும். அவங்க நல்லா இருக்கணும். இது மாதிரி இன்னும் அநேகரில் வந்து உருவாக்கி இந்த பண்ணணும்னு சொல்லி என்னோட வாஞ்சை. கர்த்தர் தாமே இந்த சாட்சிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாயிருப்பதாக. இந்த சகோதரனுடைய சாட்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு ஜெகவானிசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் ஊழியத்தோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். God bless you. God bless you.